ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மண்டே எடுத்த vlog தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் எப்பயும் போல் வாசல் வந்து பெருக்கிட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதமும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட கிரேவி வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பையனுக்காக வெந்நி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறனால அவர் சீக்கிரமாக கிளம்பிட்டு இருந்தார். ஸோ அதுக்காக வெந்நியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நைட்டில் உள்ள குழம்பு இருந்துச்சு, அதை ஒரு பக்கம் சூடு பண்ணிவிட்டு டீ எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஒரு சைடில் டீ போட்டுட்டு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் வந்து கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ வேர்க்கடலை இல்லை அப்படிங்கிறதுனால நான் வேர்க்கடலை சேர்க்கலை. ஸோ இப்போ இதை வந்து தாளிப்பு போட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் இது கூட காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். அதனால வெடித்து வர டைமில் இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுவுமே லைட்டாக வந்து ஃப்ரை ஆகட்டும். அந்த மிளகாய் வத்தலோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது இது கூட மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழமாக ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சாறு பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி அது ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து சேர்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு சும்மா இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கொதிச்சு வரட்டும். ஒரு வாட்டி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதிகமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஸோ நம்ம வந்து வெளியில் வந்து நம்ம ட்ராவலுக்கு கொண்டு போகிறோம், ஒரு 2 நாள் வந்து நம்ம வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து உடனே சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு சேர்க்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு வந்து எடுத்துட்டு அதையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெமன் சாதத்துக்கு நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை, வறுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் எந்த மாதிரி வந்து செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா சிப்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு புளி ஊற்றி ஒரு கிரேவி பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ நான் வந்து எடுக்கலை. நான் வந்து வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஊர்லலாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சப்ஜி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம புளி ஊற்றி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது. ஸோ அது வந்து நிறைய கத்திரிக்காய் சேர்த்து தான் வந்து அந்த கூட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வந்து சேர்த்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் வந்து ஊற்ற போகிறேன். இன்றைக்கி வந்து துணி போட்டு இட்லியை வந்து அவிக்காமல் இன்றைக்கி வந்து சும்மா எண்ணெய் தடவி அவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 பிளேட்டு தான் இருக்கும். 4 8 இட்லி இருக்கும். ஸோ 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு இடு மட்டும் ஊற்றிட்டு டக்குன்னு எடுத்து கழுவிடலாம் அப்படிங்கிறதுனால இதிலே வந்து நான் ஊற்றிட்டேன். அப்புறம் இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இட்லி மாவு ரெசிபீஸ் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது 2 பிளேட்லேயுமே நம்ம இட்லி வந்து ஊற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இது வந்து நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தொட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது லஞ்சுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு கிரேவி, அதுக்கப்புறமா லெமன் சாதம் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அப்புறம் இட்லியுமே வெந்துருச்சு. இட்லிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி தான் நான் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன். பொட்டுக்கடலை அதிகமாக போட்டு இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எல்லாமே எடுத்து கழுவி வச்சுட்டேன். கழுவி இந்த மாதிரி கவுத்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா அது இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து நம்ம மாட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே அடுப்பு கிடுப்பு எல்லாமே தொடச்சி நீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு 4 சோப்புக்கு வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி அப்பப்போ வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வரும்போது நான் இடையில வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோஜிக் சோப்பு.
ஸோ உங்களுக்குமே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஆல் வெரைட்டி சோப்பு வந்து அவைலபிளாக இருக்குது. ஹேர் டை, ஹேர் ஆயில், ஃபேஸ் ஜெல், அதுக்கப்புறம் லிப் பாம், ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படி மேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்குமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கமெண்ட்ஸில் நம்மளோட சேனலை பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.